வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில கீழையூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்க இரட்டை கோவில்கள்னு ஒரு புகழ்மிக்க கோவில் இருக்கு. அங்க மாமன்னர் முதலாம் ஆதித்த சோழனுடைய கல்வெட்டு இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி ஜெயங்கொண்டம் நெடுஞ்சாலையில திருச்சியிலேருந்து ஒரு 54 கிலோமீட்டர் தொலைவில பழுவூர் அப்படிங்கிற சிற்றூர் இருக்கு. பழங்காலத்தில முன்னாள் அதாவது ஒரு தோராயமா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழுவூர தலைநகரா கொண்டு தான் பழுவேட்டரையர்கள் சோழ மன்னர்களுக்கு அடங்கி ஆட்சி செய்து வந்தனர். பழுவேட்டரையர்கள் பத்தி நெறைய தெரியும். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர்லாம் நம்ம புதினத்தில படிக்கிறோம். அதெல்லாம் உண்மதான். பழுவேட்டரையர்கள் நெறைய இந்த தமிழகத்துக்கு செஞ்சிருக்காங்க. சோழ மன்னர்களான விஜயாலயன் அதாவது பிற்கால சோழர்களான விஜயாலயன் மற்றும் முதலாம் ஆதித்தன் சோழன் எல்லைகளை அவங்க எல்லைகள விரிவாக்கம் செய்ற பணியில முனைந்தபோது, அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து உதவிய அரச மரபினருள் பழுவேட்டரையர்கள் குறிப்பிடத்தக்கவர். இந்த பழுவேட்டரையர்லேருந்து நெறைய திருமண உறவுகளும் நடந்தது. ஆதித்த சோழனும் இந்த திருமண உறவு நடத்தினாரு. அதேபோல அவருடைய மகனான பராந்தக சோழனும் இதை செய்தார். சரி. பழுவேட்டரையரின் தலைநகராக இந்த பழுவூரின் ஒரு பகுதியாக இப்ப நான் சொன்ன அந்த கீழையூர் விளங்கியிருக்கு. அந்த கீழையூர் மற்றும் மேலப்பழுவூர் 2 பழுவூர் இருக்கு. கீழப்பழுவூர், மேலப்பழுவூர். இரட்டை நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சோழர் காலத்துல பழுவூர், மண்ணு பெரும் பழுவூர், கல்வெட்டுல அவனிகந்தபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. என்னும் பெயர்களை கொண்டு சிறந்து விளங்கியது என்பதை கல்வெட்டு செய்திகள் மூலம் அறிகிறோம். இதுல இந்த கீழையூர்ல தான் இந்த இரட்டை கோவில் இருக்கு. அதாவது ஒரு கோவில், அது பக்கத்துல இன்னொரு கோவில் இருக்கும். முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரத்துக்குலாம் முன்னோடியான கோவில்கள் இதெல்லாம். ஆனா, இன்னைக்கு அது ரொம்ப பழங்கால தன்மையோடையே இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுனால, அதனுடைய சிறப்பம்சம் வெளியில தெரியாம இருக்கிறது ஒரு வருத்தத்தக்க விஷயம். அது ஓரளவுக்கு தெரிஞ்சு மற்றவர்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த காணொளி. வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நம்ம அடுத்து பார்ப்போம். இதுதான் இந்த இரட்டை கோயில். பக்கத்துல இருக்கு பாருங்க. கீழையூர்ல பழுவேட்டரையர்களால் எழுப்பப்பட்ட சிவபெருமானுக்குரிய கோயிலான அவனி கந்தர்ப்ப ஈஸ்வர கிரகம். இதுதான் அந்த கோவில் பேர். இரட்டை கோயில்களை கொண்ட வளாகமாக விளங்குகிறது. அவனி கந்தர்ப்ப ஈஸ்வர கிருக வளாகத்தின் வடபுறத்தே உள்ள கோயிலை வடவாயில் ஸ்ரீ கோயில், அதாவது ஸ்ரீ கோயில்னா சோழீஸ்வரம்னு அர்த்தம். அதை வடவாயில் ஸ்ரீ கோயில்னு சொல்கிறாங்க. தென்புறத்தில் உள்ள கோவிலை அதாவது 2 கோவிலுக்கும் தனித்தனி பேர். வடபுறத்தில் உள்ள கோவிலுக்கு பேர் வடவாயில் ஸ்ரீ கோயில் சோழீஸ்வரம். தென்புறத்தில் உள்ள கோயில் பேர் தென்வாயில் ஸ்ரீ கோயில் அகத்தீஸ்வரம். புரியுதுங்களா? இதில் தென்புறத்தில் உள்ள கல்வெட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வடபுறத்தில் உள்ள நல்லா தெளிவாக சொல்கிறேன். வடபுறத்தில் உள்ள கோவிலை வடவாயில் ஸ்ரீ கோயில்னு சொல்கிறாங்க. தென்புறத்தில் உள்ள கோயில் தென்வாயில் ஸ்ரீ கோயில்னு சொல்கிறாங்க. அந்த வடபுறத்தில் உள்ள கோவிலுக்கு இன்னொரு பேர் சோழீஸ்வரம். இந்த தென்புறத்தில் கோவிலுக்கு பேர் அகத்தீஸ்வரம் அப்படின்னு 2 பெயர்களால் அழைக்கப்பட்டது. இந்த கோவில்களெல்லாம் நம்ம போய் பார்க்குறது ஒரு நல்லா இருக்கும். பழுவேட்டரையர்களோட முதல் அரசர்களை குறிப்பிடப்படுறவங்க யாருன்னா குமாரன் கண்டன், அப்புறம் குமாரன் மறவன். அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இவை முற்கால சோழர் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. தமிழ்நாடு தொல்லியல் துறையினரால் அவனி கந்தர்ப்ப ஈஸ்வரம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் இன்னும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கல்வெட்டே இந்த குமாரன் கண்டன், குமாரன் மறவன் காலத்தில் தான் இயற்றப்பட்ட கல்வெட்டு. பழுவேட்டரையர்களுடைய அரசர்களும் இவங்கள தான் முதல் முறையாக குறிப்பிடப்படுறாங்க. அதுலேயும் இந்த குமாரன் மறவன்கிற அரசனை தான் முதலாக குறிப்பிடுறாங்க. இவங்களோட காலங்கிறது கிபி 8லேருந்து 9ஆம் நூற்றாண்டு. அதாவது முற்கால சோழர்கள் காலத்துலேயும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இதான் கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜகேசரி பர்மர்கி ஆண்டு முதல்ல ராஜகேசரிங்க பட்டம் சூட்டப்பட்டது ஆதித்த சோழன் தான். 22வது குன்றக்கூற்றத்து, இதான் இந்த கோவிலோட ஊர் பேர். குன்றக்கூற்றத்து அமணி கந்தர்வ ஈஸ்வரகரத்து மகாதேவருக்கு பொய்கை குருவிடத்து பெட்ட குட்டான் வடுகன் மாதவன் பழுவேட்டரையன் குமரன் மறவன் அரசனுடைய பெயர் பிரசாதித்தருளாளி செய்ய இத்தளி தேவதானம் ஊர்கள் கூடி அபோக நங்கிடாதன்னா விளைச்சல் இல்லாதன்னு அர்த்தம். பூமியை கள்ளி 2 ஆவும் விளையமாக்கி கொடுத்த நீர் நிலம் 8 மா இப்பூமியில் பொந்த போகங் கொண்டு 2 தளியிலும் நொந்தா விளக்கு. இந்த கொடுத்துறாங்க 2 தளினா 2 இரட்டை கோவில். நொந்தா விளக்கு இரவும் பகலும் எரிப்போமானும் இத்தளி பட்டுடையும் எழுவும் இவ்விளக்கு ரட்சிப்பார் அமணி கந்தபுரத்து நகரத்தாரடி என்றலை மேலன. சபையோட பேர் பார்த்திங்கன்னா அமணி கந்தபுரத்து நகரத்தார். அதே போல் இந்த இரட்டை கோயில்ங்கிறது 2 தளிங்கிற வார்த்தை மூலமாக சொல்லிட்டாங்க. பழுவேட்டரையன் பேர் குமரன் மறவன்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஊர் பேர் குன்றக்கூற்றத்து அமணி கந்தர்வ ஈஸ்வரகரம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டாங்க. இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம்.
அரியலூர் மாவட்டம் பழுவூருக்கு அருகே உள்ள இந்த கீழையூர் இரட்டை கோவிலில் முதல் ஆதித்த சோழனோட 22 ஆட்சியான கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறது. இந்த கோவிலோட தென்புற சுவரில் உள்ள முதல் கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது அகத்தீஸ்வரம் கோவில் உள்ள கல்வெட்டு. ராசகேசரிவர்மன் முதலாம் ஆதித்த சோழர் காலத்து கல்வெட்டு கிபி 884 ஆண்டு. பழுவற்றை வரலாற்றின் முதல் மன்னராக குமாரன் கண்டனை குறிப்பிடுகிறது. அதை வைத்து பார்க்கும்போது இப்போ சொல்கிற இந்த குமாரன் மறவன், குமாரன் கண்டன்கிறவங்க தான் பழுவேற்றையருடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவங்க. இவங்க சிற்றரசர்களாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரும் பங்காற்றுறவங்க. ஏன்னா இவங்க காலத்துலேயும் நிறைய சமய இன்னும் சொல்லப்போனால் பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கூட நான் சொல்லியிருப்பேன். அது கூட பழுவேட்டரையர்களோட பாணியில் தான் கட்டப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த மன்னர்களாக இவங்க இருந்துட்டு போயிருக்காங்க. இந்த அமணி கந்தர்வ ஈஸ்வரத்து மகாதேவருக்கு கோவில் இறைவனுக்கு முன்பு பழுவேற்றையர் குமரன் மறவன், அதாவது பழுவேற்றை குமரன் மறவன்கிற அரசர் அந்த இறைவனுக்கு தேவதான நிலம் கொடுத்துருக்காரு. அந்த நிலத்தில் சில பயன்படுத்தாத நிலங்கள் இருந்திருக்கு. அதை வடுகன் மாதவன் அப்படிங்கிறவர் 8 மா நீர்நிலம், அதாவது அந்த நிலத்துக்கு நீர் கொடுத்து அதை விளைநிலமாக்கியிருக்கார். யார்? இந்த வடுகன் மாதவன்கிறவர். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீர்நிலை கொடுத்து விளைநிலமாக்கி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு இந்த 2 கோவில்லையும் இரவு பகலும் நொந்தா விளக்கு எரிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனை அந்த ஊர் அமணி கந்தபுரத்து நகரத்தார் பாதுகாப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் ஒற்றெழுத்துக்கள் எல்லாமே புள்ளியுடன் எழுதப்படுறாங்க. அந்த காலத்தில் இந்த ஒற்றெழுத்துக்கள் இக்கு இப்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அது புள்ளி இல்லாமல் இருந்திருக்கு பழங்காலத்து கல்வெட்டில். ஆனால் 8, 9 நூற்றாண்டு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அது ஒற்றெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கிற மாண்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது இதை குறிப்பிட வேண்டிய விஷயம். மிக சிறந்த பணிகள் செய்த சோழர்களுக்கும் பழுவேட்டரையர்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.